hello, வணக்கம் and welcome back to our channel Nirmalas Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். நம்மளோட கிச்சனுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட்டான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா நம்ம சீரியஸா குக் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியாமலே நம்மளோட ஃபுட் வந்து அடிபிடிச்சிரோ இல்லட்டினா பர்ன் ஆயிரும். அப்படி ஆகும் போது நமக்கு ஸ்மெல் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும் நம்மளோட ஃபுட் வந்து வேஸ்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதால எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத நமக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபுல்லாக தெரியும். இந்த மாதிரி உங்கள் அடிக்கடி சாப்பாடை பர்ன் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம ஒயிட் ரைஸ் செய்யும்போது கீழே அடி பிடிச்சிட்டுனா பர்ன் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி ஸ்மெல் இல்லாமல் சரி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்துட்டு ஒயிட் ரைஸ் செய்யும்போது பிடிச்சிரும். அப்போ வந்து நம்மளுக்கு ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்மெல் வந்ததும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் டக்குன்னு அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போய் ஒரு ஃபுல் பக்கெட் தண்ணியோ இல்லை ஒரு பாத்திரத்தில் ஃபுல் பக்கெட்டில் தண்ணி இருக்கும்ல அதில் கொண்டு வச்சுருங்க. வச்சுட்டு அது ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணியிலேயே இருக்கட்டும். அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து இன்னொரு பாத்திரத்தில் தனியாக சுடு தண்ணி வைக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ அது 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த பாத்திரத்தில் இருக்கிற ரைஸை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிடுங்க. ஃபுல்லாகவே மாற்றிட்டு அந்த தண்ணியை வந்து வடிச்சிருங்க. கரண்டி வச்சு எதுவுமே கிண்டிடாதீங்க. அந்த தண்ணியை வந்து வடிச்சிட்டு இப்போ நம்ம வெந்நீர் வச்சுருக்கோம்ல அடுப்பில், அந்த தண்ணியை வந்து இது கூட அந்த ரைஸ் கூட சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு ஒரு 2 கொதி வரட்டும். இப்போ ரைஸ் நல்லா வெந்திருந்துச்சுன்னா ஒரு 2 கொதி வரட்டும், இல்லைன்னா வேகிற அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த தண்ணியை வடிச்சிருங்க. அப்படி வடிச்சிட்டிங்கன்னா எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது. நீங்கள் வந்து கிளறக்கூடாது. பின்ன என்னென்னா, ஃபஸ்ட்டு அந்த தண்ணியில் ஒரு ஃபுல் பக்கெட் இருக்கிற தண்ணியில் கொண்டு அந்த சாப்பாடை அப்படியே வச்சுட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. அதை வடித்து எடுத்துட்டிங்கன்னா சாப்பாடு எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லாமல் நீங்கள் அடிப்பிடிச்சதே தெரியாத அளவுக்கு சுத்தமாக மாறிடும். இது வந்து டிப் நம்பர் 1. இப்போ வந்து குழம்பு வச்சிட்ருக்கோம். அப்போ குழம்பு வச்சுட்டு இருக்கும்போது அடி பிடிச்சிருச்சு அப்படின்னாலும் சேம் தான். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அதே மாதிரி கொண்டு போய் ஒரு ஃபுல் பக்கெட் தண்ணியில் கொண்டு வச்சுருங்க. ஃபஸ்ட்டு அந்த குழம்பை வச்சதுக்கப்புறமா கரண்டி வச்சு எதுவுமே கிண்டாமல் நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, இப்போ வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வேறு தண்ணி ஊற்றிலாம் கொதிக்க வைக்க முடியாது இல்லையா? ஸோ என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதை ஒரு 4ஆக கட் பண்ணிவிட்டு அந்த குழம்புக்குள்ளே போட்டுருங்க. குழம்புக்குள்ளே போட்டுட்டு இப்போ அதை வந்து நம்ம தாளிக்கணும். நீங்கள் வந்து நெய் இல்லாட்டினா தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா தாளிச்சிட்டு அதில் கொட்டிடுங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு 90% ஸ்மெல்லே இல்லாமல் போயிடும். இது வந்து ஓரளவு மீடியமாக பிடிச்சிருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிற குழம்பை வந்து நீங்கள் இப்படி சரி பண்ணிடலாம். ஆனால் ரொம்ப பர்ன் ஆகிடுச்சு, ரொம்ப கட்டி ஆகிடுச்சு அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் அதை ஒரு 70% காப்பாற்றலாம். அதே மாதிரி கொண்டு போய் தண்ணியில் வச்சுருங்க. வச்சுட்டு கரண்டி வச்சு எதுவுமே கிண்டாமல் மேல்டாப்பில் இருக்கிற அந்த குழம்பை எடுத்து வச்சுட்டு நீங்கள் அது கூட இப்போது எப்படி சொல்கிறது, நீங்கள் ஏதாவது காரக்குழம்பு அந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. தேங்காய் அரைச்சிட்டு மசாலா போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தை உள்ளே கட் பண்ணி போட்டுருங்க. கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க. அந்த பெரிய வெங்காயத்தில் இருக்கிற ஸ்மெல்லெல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். அதுக்கப்புறமா நீங்கள் பெரிய வெங்காயத்தை எடுத்து வச்சுட்டு நீங்கள் தாளித்து கொட்டிடலாம். இல்லை ரொம்ப தீஞ்சிடுச்சுன்னா அதை ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு 50% பர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் ஒரு 70% அதை காப்பாற்றிடலாம். இப்போ வந்து வெரைட்டி ரைஸ் பண்ணுறோம், இப்போ அது வந்து பர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸ்மெல் அடிக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த ரைஸை மட்டும் தனியாக அடிப்பிடிச்சதை தவிர்த்துட்டு நீங்கள் அந்த மற்ற இது இருக்குல்ல எல்லாத்தையுமே நீங்கள் வச்சு தண்ணியில் வச்சுருங்க. அதுவே உங்களுக்கு ஒரு 50% கிட்ட அந்த ஸ்மெல் இல்லாமல் ஆக்கிரும். நீங்கள் மீதி இருக்கிற அந்த ரைஸ் எல்லாத்தையும் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு என்ன பண்ணி இருக்குல்ல ப்ரெட்டோட ஸ்லைஸ் இருக்குல்ல அதை வந்து வச்சுட்டு நீங்கள் அதை வந்து மூடி வச்சுருங்க. அப்படி வச்சிங்கனாலும் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா அந்த ப்ரெட்டை எடுத்துகிட்டு கொஞ்சமாக கீ மேலே ஊற்றிட்டிங்கன்னா அதுவுமே ஒரு 80% 90% ஸ்மெல் இல்லாமல் போயிடும். மேக்ஸிமம் ஃபுல்லாக போயிடும். கம்மியாக பிடிச்சிருந்ததுன்னா ஃபுல்லாக போயிடும். கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு 80% 90% கிட்ட ஸ்மெல் இல்லாமல் போயிடும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இன்னும் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். உப்பு அதிகமாச்சுன்னா என்ன பண்ணலாம், காரம் அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றது. ஸோ நீங்கள் வந்துட்டு பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, நீங்கள் இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு நிறைய வரும். அப்புறம் நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் கூட மறக்காமல் பாருங்கள். இந்த ட்ரிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.